ஃபேமிலிஸ் நாங்க தான் உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நேத்து எல்லாரும் கேட்ட வீடியோ தான் ஒன் டே vlog நிறைய பேர் கேட்டீங்க சோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது மார்னிங் கிடையாது இது வந்து மதியம் மணி 11 மணி தான் ஆகுது 11 மணி தான் ஆகுதா இல்ல 12 மணி ஆக போகுதுடா அப்படியே ஆமா மணி வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது ஸோ இப்போ வந்து இப்போதான் நம்ம லேட்டாக தான் இருந்துச்சோம் இவங்க விடிய இவங்க தூங்கவே இல்லை ஏன்னு தெரியல நேற்று உடம்பு வலி நேற்று வந்து வீடு எல்லாமே ரொம்ப சுத்தம் பண்ணதுனால அதனால வந்து விடிய தூங்கவே இல்லை 6 மணிக்கு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிட்டு அப்புறம் திருப்பி கேம் விளாட ஆரம்பிச்சாச்சு சரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஒன் டே விளாகு ரெண்டாவது தரிசனம் வந்து நல்லா காமிங்க அப்படின்னு சொல்லி தரிசனம் காட்டுங்க ரித்துக்குட்டியை காட்டுங்க ரித்துக்கு வந்து எனக்கு ஃபீவர்டா உடம்பு அப்படி கொதிக்க கீழே போய் பார்த்தேன் ஸோ அது எல்லாமே வீடியோ நம்ம காமிச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து என்னோட கட்டுமே வீட்டில் வச்சு அவுக்க போகிறோம் நம்மளோட புது ஆஃபீஸ் ரூமையும் நீங்கள் பார்க்க போறீங்க எல்லாமே அதெல்லாம் பாருங்க மிஸ் பண்ணாம நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் நேற்று ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லா நைட்டு வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டு தான் இருந்தோம் வீடை ஏன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க வேணும்னு சொல்லி கூட எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்துருச்சு ஸோ எல்லாமே எடுத்தோம்னா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது மேலோடலாம் எடுத்துட்டோம் தேவையான தான் வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நம்ம குடும்பத்திலே இல்லை விடிய ஏன்னா அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சுத்த வச்சு வேலை பார்க்குறேன் திடீர்னு முரட்டுக்காம வேலை பார்க்கும்போது அப்பா உடம்பு வலி இன்னைக்கு தெரியுது எனக்கு அப்படியே வாங்க நம்மளுடைய ஒர்க் ரூம் வந்து அப்படி டோட்டலாக மாற்றி நம்ம ஆஃபீஸ் ரூம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் என்ன சொன்னோம் ஆனால் ஏன்னா இவ்வளோ இடஞ்சலா இருக்கு குப்பையாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லினீங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து அது என்ன 60 டிகிரியில் வந்து நான் உங்களுக்கு இந்த ரூம் காட்டுறேன் லைட் போட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக அட்டையெல்லாம் கெட்டி பழைய ஜாமான்லாம் ஒதுக்கியாச்சு இது ஃபுல்லாமே பழைய ஜாமான் குப்பை ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து இது மட்டும் தான் பாதை இப்படி வந்து பாத்ரூம் போகிறதுக்காண்டி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் அந்த பாதை பட் இந்த ரூம் ஃபுல்லாக குப்பை தான் குப்பையாக இருந்துச்சு எல்லாம் பேக் பண்ணி மேலே அள்ளி வச்சுருக்கோம் அப்படியே நம்ம வீடு பால் காய்ச்சினா ஈஸியாக அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் இதாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக நம்ம ப்ரமோஷன் ப்ராடக்ட் தம்பியோட ஜாமான் அது எல்லாமே செருப்பு உங்களுக்கு சேலை ஒரு இது கிடக்கு சேலை அப்புறம் இதுலேயுமே என்னோட சேலை ட்ரெஸ் எல்லாம் நான் அடிக்கிட்டேன் காருக்குள்ளது இந்த மாதிரி தான் இருக்குது தம்பி காருக்குள்ளது ஸோ எல்லாமே பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது நம்மளுடைய ஒர்க் இடம் இன்னைக்கு வந்து இனிமேல் இந்த இடம் தான் மாற்றிட்டேன் ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியாச்சு இனிமேல் இங்கே தான் ஸோ பூ ஃப்ளவரு அது என்னடா கம்பி தொங்குன்னு பார்க்காதீங்க விளம்பரத்துக்கு அந்த தொட்டில் கம்பி எதுக்கு அங்கே வச்சிருக்குன்னா பூ தொங்க போட அதனால போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி பூ தொங்க போட்டுருக்கேன் ஸோ எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ளவருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் இருக்குது தள்ளுங்க எல்லாமே இருக்கு ஸோ இங்கே வந்தது ஃபேன் மட்டும் ரெடி பண்ணல ஃபேன் ரெடி பண்ண போகிறேன் ஃபேன் ரெடி ஆகிடுச்சுன்னா யாராவது கெஸ்ட் இருந்தாங்கன்னா இங்கேயே கூட தங்கிக்கலாம் செம ஸ்பேஸாக இருக்குது ஒரு 3 பேர் படுத்துக்கலாம் நல்லா ஃப்ரீயாக இதனால உள்ள தள்ளிடலாம் இந்த டேபிள் இது வந்து ஷேர் அங்கேயும் தூங்கிக்கலாம் அண்ணன் வந்த அன்னைக்கு தான் ஒன்றுமே ரொம்ப இடைஞ்சல் அதனால தான் எல்லாத்தையும் ஒரே நாள் எல்லாமே காலி பண்ணிடுச்சு காலி பண்ணி எல்லாமே ஒதுக்கியாச்சு பிரிச்சிட்டோம் ஓகே நீங்கள் பார்த்தீங்களா இப்போயுமே உங்களுக்கு டஞ்சனாக தெரியும் ஏன்னா பையன் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸ் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே இதில் அடிச்சாச்சு இது ஃபுல்லாக என்னோட சீர்வரிசை பாத்திரம் சீர்வரிசை பாத்திரம் இது ஃபுல்லாக கீழேயுமே ஒரு சில பாத்திரங்கள்லாம் இருக்குது டேபிள் எல்லாமே அடிக்கிட்டாங்க கட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே என்னோடய சீர்வரிசை கட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக பாட்டாக கழட்டி வச்சாச்சு இது என்னோடய சாரீ இது வந்து என்னோடய ஃபீடிங் டாப்பு தம்பி வயிற்றில் இருக்கான் தம்பி அந்த பால் குடிக்கிற டைத்தில் வாங்கின ஃபீடிங் டாப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து 3 பையில எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த 2 இதில் வந்து மேலே சாரீ கீழே டாப் வச்சுருக்கேன் இடம் பத்தலன்ட்டு இது ஃபுல்லாக நம்ம ப்ரமோஷன் ப்ராடக்ட் அகோராவோட ப்ரமோஷன் ப்ராடக்ட் இந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக தர்ஷனோட விளையாட்டு ஜாமான் இருக்குது அப்புறம் மேலேயுமே தர்ஷனோட விளையாட்டு ஜாமான் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒர்க்கிங் ரூம் லெச்சுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் வந்து இப்படி தான் ஃபுல்லாக க்ளீனாக ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த சைடு வச்சு வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வச்சாச்சு ஸோ நேற்று வந்து நம்மளை பார்க்க வந்து நமக்கு மேக்கப் போட்டாங்க தெரியுமா அந்த சிஸ்டர் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்க நேற்று வந்து ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஆஷன் ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வைக்கிறேன் பாருங்க உங்கள் அருள் காலில் கட்டு போட்டுட்டு தெரியுதா ஸோ கட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி அவுக்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இன்றைக்கி கட்டை ஊக்க போகிறோம் நாளைக்கு ஒரு நாள் நீ கட்டை ஊற்றுட்டு நான் குளிக்கலான்னு இருக்கேன் ஸோ அதனால் பார்க்கலாம்
என்னடி கத்துற காலில் படுதுடா அப்படி கழட்டு. உடம்பு வலி மலட்டு வலியா குளிச்சு எடுத்துருமா. கட்டு இந்த வாட்டி ரொம்ப லூஸாக கட்டிட்டாங்க. அதுலேயே ரொம்ப வாட்டி நல்லா அவுறாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அங்கங்கே அவுந்து இங்கே பாருங்க கிழிஞ்சு. கட்டுவாங்க. ரொம்ப லூஸாக இருக்குடா. அந்த சைடா மேலே இருந்து கீழே சைடில் வேண்டாம். ஐயோ லட்சு லட்சு காலில் நீ இது பண்ணுது. அது நீ இந்த சைடாவது வெட்டு லட்சு, இல்லை பாதத்துலையாவது வெட்டு. வலிக்குதுடா. வேற அந்த சைடு தான் அடிபட்டுருக்கு கரெக்டா. எங்க லட்சுமி அடிபட்டுருக்கு காட்டு. பார்த்தீங்களா சைடில் இந்த வீக்கம் தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வத்திருச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? கேம் விளையாட போகிறோம். கேமா? இது என்ன கண்ணாடி துமாக்கூர் மாதிரி? இது வந்து நான் காலேஜ், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அங்கே முக்கால்வாசி லேப்ல தான் இருப்போம் நாங்கள். சரி. ஸோ லேப்ல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்ததுனால கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி இங்கே தென்காசி ஐ செக்அப் பண்ணி இது பவர் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது இப்போ எப்படி எடுத்தாங்கன்னா, இப்போ 2 நாளாக வீடு சுத்த வரும்போது எனக்கு கிடச்சிச்சு. அப்பாட கேம் விளையாடும் போது போட்டாங்க கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன், அப்புறம் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, முக்கியமா குளிச்சாச்சு நம்ம. ஆமா, ஏன்னா இது குளிக்கல. எனக்கு ஒர்க்கோட நைட்டு படுத்தனால தூங்கவே இல்லை. ஒர்க் பண்ணிட்டு படுத்தேன். நைட்டு விடிய விடிய தூங்கல. ஸோ நீங்கள் நைட்டு தான் தூங்கணும். இப்போ நம்ம மணி பார்த்தீங்கன்னா மணி 1:45 2 மணி ஆக போகுது. ஒரு 1 hour மட்டும் கேம் விளையாடுவோம் சொல்லி வச்சுருக்கோம். 3 மணி வரைக்கும் கேம் விளையாடும். 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கால் அடிபட்டது எடுக்கவே இல்லை. அதை எடுப்போம் அப்படின்னு வச்சுட்டு ஐடியா பண்ணிருக்கோம். இன்னைக்கு ரீல்ஸ் எடுப்போம். கேமுக்கு டைம் ஆயிடுச்சு. கேமுக்கு விளையாடுவோம். சரியா? நீ வந்தால் தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரீல்ஸ் எடுக்க போகிறதுக்கு கிளம்பணும். ஸோ இப்போ தான் ஹேரை நல்லா சீவனை இந்த சீவை வச்சு தான் நல்லா சீவி முடிச்சாச்சு. ஸோ லெச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தான் பூ பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூ நம்மக்கிட்ட போயிட்டு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம பிஸ்னஸ் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியாக. ஸோ லட்சுமணன் வந்துடுவாங்க. சாரீ கட்ட போகிறேன். நம்ம தஷ்போட்டிக் சாரீ தான் கட்ட போகிறேன். ஸோ சூப்பரான அந்த சாரீ நிறைய பேருக்கு பிடிச்ச சாரீ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா லுக் பார்த்துட்டு. வெற்றிகரமாக ரீல்ஸ் எடுத்து விட்டோம். எங்களோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருக்கு சேராதுல சேரும், பெருசாக இருக்கும். அட்டையை போட்டோம். அதில் ஒன்று தான் இது ஒதுங்க வைக்கும் போது கிடச்சிச்சு. ஸோ இதான் எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக ரீல்ஸ் எடுத்தோம். ஸோ கண்டிப்பாக மிரரில் நாம நிறைய பேர் மிரரில் பண்ணுங்க நீங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காம ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லைட்டே இல்லாமல் சின்ன லைட்டை வச்சு எடுத்துட்டோம். ரிங் லைட்டை வாங்குறோம், தட்டி தூக்குறோம். சரி, ஓகே. நம்ம ட்ரெஸ் சேஞ்சை மாற்றிட்டு அடுத்து ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். சாயங்காலம் ஆயிடுச்சு. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன டீ குடிக்க? பால் டீயா பசும்பாலா? மேலே லைட்டு எரியுதா, கொஞ்சம் கிளாரிட்டி. அவ்வளோதான். இந்த vlog முடிஞ்சிச்சு. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன பண்ணுறது, இந்த எல்லாம் நாளைக்கு என்ன வீடியோ நம்ம சேனலில் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கப்பிள் கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம சேனலில் அது போகுமா என்னன்னு தெரில. கப்பலாக கெட் ரெடி வித் மீ போடணுமா? அது கெட் ரெடி வித் மீ எனக்கு மட்டும்தான் இருக்கும். இவங்கெல்லாம் 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.